ஹாய் கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சவுதி அரேபியாவில் நீங்கள் ஒரு சவுதியோட வீட்டுக்கோ இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ் ஒன்றுக்கோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அவங்களோட கைக்கு ஒரு காஃபி ஒன்று கொடுப்பாங்க. ஒரு ஸ்மால் கிளாஸ் ஒன்றில் ஒரு காஃபி கொடுப்பாங்க. அரபிக் காஃபின்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு பேரிச்சம் பழம் ஒன்றும் கொடுப்பாங்க. இந்த காஃபிக்கு அரபுல காவான்னு சொல்லுவாங்க. அதாவது அரேபியர்களோட வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டு வர ஒரு விருந்தோம்பல் தான் இந்த காவான்ற அரபிக் காஃபி. முன்னைய காலங்களில் பாலைவன வாழ்க்கை ரொம்ப கடினமாக ஈக்கிற காலங்களில் பாலைவனத்தில் பயணம் செய்கிறவங்க அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதாகட்டும், சாப்பாடு கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க, ஓய்வு எடுக்க கொடுக்கறது, இந்த காலத்தில் மக்களை கவனிக்கிறது ஒரு பெரிய பண்பாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த பாரம்பரியத்துல தொடர்ச்சி தான் இந்த காவா மற்றும் பேரிச்சம்பழத்தை தந்து வரவேற்கிற பழக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கொஃபியை அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க அதை வானம்னு சொல்லாம எடுத்து குடிப்பது அவங்க ஒரு மரியாதையா பாக்குறாங்க. அதுல டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா ஸ்வீட்டா இருக்காது, வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் அதோட சேர்த்து ஒரு பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க அதை மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் கொண்டு போயிருந்த டைம்ல எனக்கும் இந்த காவாவும் பேரிச்சம்பழமும் கிடைச்சிச்சு. ஸோ இஸ்லாத்திலையும் விருந்தினர்களை உபசரிப்பது ஒரு மிகப்பெரிய பண்பாக கருதுகின்றது. நபி அவங்களும் கூறினார்கள், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புறவர் அந்த விருந்தினரை உபசரிக்கட்டும். நீங்களும் சவுதியில இப்படி யார் சரி உங்களுக்கு வெல்கம் பண்றதுக்கு இந்த மாதிரி காஃபி அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதை வானம்னு சொல்லாம எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அவங்கள மதிச்சு எடுக்கிறதாவும் அவங்க அதை நினைச்சு கொள்வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.